முத்துநகர். ஹாய் கைஸ், சூப்பராக போய்கிட்டு இருக்கு நம்ம ஆரம்பித்த நைட் ஷிஃப்ட் சீரீஸ் அப்படிங்கிற அன்ரிசர்வ்ட் ட்ரெயின் ஜேர்னி சீரீஸ். லைனாக பார்த்தீங்கன்னா 1, 2, 3 எபிசோட்ஸாக தமிழ்நாடுடைய ஃபேமஸான ஹை ப்ரையாரிட்டி நைட் ட்ரெயின்ஸில் நம்ம அன்ரிசர்வ்ட் ஜேர்னிஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கோம். பார்த்துருப்பீங்க, ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரடு முரட ஆரம்பித்து முக்கியமான ட்ரெயின் பாண்டியனை லாஸ்ட்டாக வந்து நம்ம ட்ராவல் பண்ணோம். இப்போ அடுத்து நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் தூத்துக்குடி. முத்துநகர் முதல் தலைநகர் வரை பயணம் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான வண்டியில் இன்னைக்கு நம்ம நைட் ஷிஃப்ட் சீரீஸ் பயணம் இருக்க போகுது. முத்துநகர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், இல்லைனா செல்லமாக எல்லாரும் சொல்கிற மாதிரி பேர்ல் சிட்டி எக்ஸ்பிரஸ். இன்னைக்கு அவனை தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அன்ரிசர்வ்ட் ஜேர்னி எப்படி இருக்க போகுதுன்னு இது வரைக்கும் நம்ம வந்து முத்துநகர் 1 இல்லை 2 வாட்டி ட்ரை பண்ணியிருக்கோம். பட் 2 வாட்டியுமே ஸ்லீப்பரில் தான் ஜேர்னி பண்ணியிருக்கோம். அன்ரிசர்வ்டு அப்பயே பார்த்து நான் வந்து பயப்படுவேன், என்னடா அன்ரிசர்வ்டு இவ்வளோ கூட்டமாக இருக்கேன்னு. அந்தளவுக்கு ஹை டிமாண்டாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயினுங்க. நிறைய முக்கியமான பிளேஸ், முக்கியமாக தூத்துக்குடியிலேருந்து டைரக்ட் கனெக்டிவிட்டி சென்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ட்ரெயின் அப்படிங்கிறதுனால எப்போவுமே ஹை க்ரௌடில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின். இன்னைக்கு அந்த ஹை க்ரௌடு எப்படி இருக்க போகுது, இன்றைக்கும் அதே மாதிரி ஜாஸ்தி இருக்க போதா, இல்லை இன்னைக்கு ட்ராவல் ஸ்மூத்தாக இருக்க போதா, நமக்கு சீட்டு கிடைக்குதா, ஜேர்னி எப்படி அமைய போகுது, ஃபுல் ஸ்ட்ரெச் தூத்துக்குடியிலேருந்து சென்னை எழும்பூர் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணி இன்னைக்கு அந்த ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸை என்னோட சேர்ந்து நீங்களும் வர்ச்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். தூத்துக்குடியில் இன்னைக்கு கிளைமேட் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து இப்படி தாங்க இருந்திருக்கு. க்ளவுடியாக, அப்பப்போ பார்த்தீங்கன்னா மழையாக. காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. பட் இப்போ தான் கொஞ்சம் அந்த மழைலாம் ஓஞ்சிருக்கு. அதனால கரெக்டான டைமில் நாங்கள் இன்ட்ரோ எடுத்து முடிச்சிடுறோம். பட் இன்னும் நம்மளுக்கு வந்து ட்ரெயினுக்கு நிறையா டைம் இருக்குது. நம்ம ட்ரெயின் 8:40க்கு இங்கே தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டெய்லி டிபார்ட் ஆகிற வண்டி. இப்போ டைம் வந்து 5:30 தான் ஆகுது. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம மைசூர் எக்ஸ்பிரஸ், தூத்துக்குடி மைசூர் எக்ஸ்பிரஸ் டிபார்ட் ஆச்சு. 5:30க்கே நாங்கள் வந்து இன்ட்ரோ எடுத்துகிட்டு டக்குன்னு போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வண்டிக்காக வெயிட் பண்ண போகிறோம். ரேக் இன்னும் கொண்டு வரல. நம்ம வண்டி வரதுக்கு முன்னாடி ஒரு பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் இங்கேருந்து டிபார்ட் ஆக வேண்டியது இருக்குது. அந்த பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் நம்ம முத்துநகர் ரேக்கை உள்ள பிளாட்ஃபார்முக்குள்ளே கொண்டு வருவாங்க. எப்போவுமே பிளாட்ஃபார்ம் 1 தான் டிபார்ட் ஆகும். அதுக்கு எப்படியும் ஒரு 6:15 இல்லை 6:30 ஆகிடும்னு நினைக்கிறேன். டக்குன்னு அதுக்குள்ளே எப்பயும் போல் ஒரு டீ அடிச்சுட்டு வந்துடும். டீ இல்லை, இந்த வாட்டி ஜேர்னியை நம்ம காஃபியோட ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா இன்றைக்கி நைட் நம்ம நிறைய நேரம் முழிச்சிருக்க வேண்டியது இருக்குது. நேற்று நைட்டும் பார்த்திங்கன்னா பாண்டியனில் வரும்போது ஒரு ஸ்லீப்லெஸ் ஜேர்னியாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி அகெயின் ஒரு ஸ்லீப்லெஸ் ஜேர்னியாக சென்னை போய் ரீச் பண்ண போகிறோம். ஸோ காஃபி ஒரு எனர்ஜி கொடுக்கும் அந்த ஸ்லீப்லெஸ் ஜேர்னிக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்த 3 அன்ரிசர்வ்ட் ஜேர்னி எபிசோட்ஸில் ஒரே ஒரு ஜீவன் நம்மளை நம்பி நம்ம கூட அன்ரிசர்வ்டில் வந்து பயணம் பண்ணியிருக்கோம். அந்த ஜீவன் இந்த ஜேர்னிலையும் கூட சேருது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட குரூப்பாக இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறது மதன், சாய். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு குரூப் அன்ரிசர்வ்ட் ஜேர்னியாக முத்துநகரில் இருக்க போகுது. அன்ரிசர்வ்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுற நமக்கு ஃபஸ்ட்டு முக்கியமான வேலை டிக்கெட் எடுக்கிறது. இப்படியே இந்த 215 ரூபா கொண்டு போய் கவுண்டரில் கொடுத்தோன்னா ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரி ஓப்பன் டிக்கெட் நமக்கு தூத்துக்குடியிலேருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் கொடுப்பாங்க. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோச் மட்டும் தனியாக கழட்டி வச்சுருக்காங்க. என்னடான்னு விசாரிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது டெய்லி பேர்ல் சிட்டிக்கு இது நடக்குமா. லாஸ்ட் 2 கோச்சஸ், அதாவது ஒரு எஸ்எல்ஆரும் ஒரு ஜென்ரல் சீட்டிங் கோச்சும் கொண்டு வந்து நிறுத்திடுவாங்களாம். அதுக்கப்புறம் தான் மெயினான ரேக்கு ஷெட்லேருந்து வருமா. ஷெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இருக்குது. அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த ரேக்கோடு அட்டாச் பண்ணிடுவாங்க. எப்போவுமே இது நடக்குமாமா. ஃபஸ்ட்டே கொண்டு வந்து பாதி கோச் வந்து ஆர்எம்எஸ்க்கு ஒதுக்கிடுவாங்க. அதாவது ரயில் மெயில் சர்வீஸ்னு இருக்குள்ள போஸ்டல்ஸ்லாம் அனுப்புறது, அது வந்து பாதி கோச் ஒதுக்கிடுவாங்க. மீதி கோச்சில் பேசஞ்சர்ஸ் ஏறிக்கலாம். அதே மாதிரி எஸ்எல்ஆர்லேயும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி லேடிஸ்க்கு ஒதுக்கிடுவாங்க. அதுலேயும் வந்து பேசஞ்சர்ஸ் ஏறிக்கலாம். பட் இது ரெண்டுமே வந்து லாஸ்ட்டில் வரக்கூடிய கோச்சஸ் தான். நம்ம வந்து ஃப்ரண்ட்டு போயிட போகிறோம். ரேக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஃப்ரண்ட்டில் போய் நம்ம அன்ரிசர்வ்டில் ஏறிக்கலாம். அதுக்கான ரீசன் என்னவா இருக்கலாம்னா, மேபி யார்டில் இருக்கக்கூடிய பிட் லைனில் லென்த் கம்மியாக இருக்கும். அந்த பிட் லைனோட லென்த் கம்மியாக இருக்கலாம். ஸோ அந்த லாஸ்ட் 2 கோச்சஸ் மட்டும் தனியாக எப்போவுமே ஃபஸ்ட்டு கொண்டு வந்து வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து மீதி இருக்கிற கோச்சஸ்லாம் வந்து அட்டாச் பண்ணுறாங்க. அதுதான் ரீசன்னு நினைக்கிறேன். எனக்கு அதை பற்றி சரியாக தெரியல. பட் இது டெய்லி நடக்குமா, டெய்லி இந்த மாதிரி 2 கோச்சஸ் இப்படி தான் நடக்குமா.
யார்ட்லேருந்து ரெடியாக போயிட்டுருக்கு. கோச் வந்து எப்படின்னா யார்ட்லேருந்து கொண்டு வந்து ஃப்ரண்ட்டு போயிட்டு அப்புறம் பேக்வேர்ட்ஸ் வரும். நம்ம பேர்ல் சிட்டி எம்டி ரேக்கு அங்கே ரெடியாக இருக்குது, அதுதான் யார்டு பிட் லைனு. ஸோ அங்கேருந்து அப்படியே கொண்டு போயிட்டு ரிவர்ஸ் வருவாங்க. ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லைன் கிடையாது, இந்த லைன் வந்து இப்படியே முடியுது. டெர்மினேட்டிங் ஸ்டேஷன் தான் தூத்துக்குடி. தூத்துக்குடி ரயில் நிலையம் இன்னைக்கு நேற்று வந்தது இல்லைங்க, பல வருஷங்களாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரயில் நிலையமாக தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு நான் ஏதோ ரயில்வே ஷெட்டு மாதிரி நினச்சிட்டேன். பட் கடைசியில் பேர் படித்ததுக்கப்புறம் தான் தெரியுது ரயில் கல்யாண மண்டபமாக. அந்த காலத்தில் இருந்திருக்கும், பல வருஷங்களுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு மேரேஜ் ஹாலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடிக்கு பார்த்தீங்கன்னா போர்ட் சிட்டி அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது. கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைமுக நகரம். இங்கேருந்து நிறையா ஃப்ரெஷ் மீன்லாம் ஏற்றுமதி ஆகும். இது வந்து ஏற்றுமதி ஆகிறது இல்லை, நம்ம பேர்ல் சிட்டி எக்ஸ்பிரஸில் மதுரை திருச்சின்னு போகக்கூடியது. பார்சல் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பேர்ல் சிட்டி ரேக் வந்தோடனே ஏற்றிடுவாங்க. பூட்டி இருக்கு, எல்லா டோர்ஸுமே பூட்டி தான் இருக்கு. ரிலாக்ஸாகவே எல்லாருக்கும் சீட்டு கிடச்சாச்சு. ஆனால் இது இப்படியே தான் இருக்க போதா அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லவே முடியாது. அடுத்தடுத்த ஸ்டாப்பிங்ஸ் முக்கியமான ஊர்களை தாண்டி போகுது. மணியாச்சி இருக்குது, கோவில்பட்டி இருக்குது, சாத்தூர் இருக்குது, விருதுநகர் இருக்குது, மதுரை இருக்குது. மதுரை வரைக்குமே கண்டிப்பாக பேர்ல் சிட்டிக்கு க்ரௌட் ஏறுவாங்க. பார்க்கலாம், போக போக நமக்கு ஜேர்னியில் தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு வந்து கூட்டம் ஃபில் ஆகுதுன்னு. பின்னுக்கு மட்டும்தான் வந்து அன்ரிசர்வ்டில் எஸ்எல்ஆர் பெட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அன்ரிசர்வ்டு 2 கொடுத்துட்டு இது வந்து ஜென்ரேட்டர் கார் தான். இன்றைக்கி நம்ம முத்துநகர் எக்ஸ்பிரஸை புல் பண்ணக்கூடிய லோக்கோ வந்தாச்சு. ஒரு ட்ரெயினை ரெகுலராக புல் பண்ணுற லோக்கோ இல்லாமல் வேற ஒரு லோக்கோ ஷெட்டில் இருந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு லோக்கோ புல் பண்ணால் அதை வந்து ஆஃப் லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம முத்துநகருக்கு ஒரு மெகா ஆஃப் லிங்க்குங்க. சமஸ்திபூர் லோக்கோ ஷெட்டுடைய WAP7. ஏன்னா யூஸ்வலாக வந்து EDLS இல்லை ராயபுரம் லோக்கோ ஷெட்டுடைய WAP7 தான் முத்துநகர் பேர்ல் சிட்டிக்கு அட்டாச் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி வந்து சமஸ்திபூர், பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் சமஸ்திபூர், அந்த லோக்கோ ஷெட்லேருந்து ஒரு WAP7 வந்திருக்கு. டைம் இன்னும் நிறையாவே இருக்குது, ஒரு 1 hour 20 minutes இருக்குது. இன்னும் லைட்ஸ் எதுவும் ஆன் பண்ணல. பட் உள்ளே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 75% சீட்ஸு ஃபுல் ஆகிடுச்சு. வண்டி எண் 1, 2, 6, 9, 4 டூட்டிகோரின் சென்னை எக்மோர் பேர்ல் சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வழி கோவில்பட்டி, விருதுநகர் ஜங்ஷன், மதுரை, திண்டுக்கல் ஜங்ஷன், திருச்சிராப்பள்ளி, விருத்தாச்சலம் ஜங்ஷன், விழுப்புரம் 20 மணி 40 நிமிடங்களுக்கு நடைமேடை 1 இருந்து புறப்படும். ஈவினிங் சைலண்டாக இருந்த தூத்துக்குடி என்ட்ரன்ஸ் இப்போ நம்ம பேர்ல் சிட்டி டைமிங் நெருங்க செம்ம பிஸியாக ஆரம்பிச்சிருச்சு. குரூப்பாக போகிறோம்ல, ஸோ பல்க் பார்சல். ஆனால் ஸ்டேஷன்லேயே உட்காந்து சாப்பிட்ருவோம், ட்ரெயின் கிளம்புற வரைக்கும்லாம் வெயிட் பண்ணிருக்க மாட்டோம். நேரம் நெருங்கி விட்டது, சம்பவம் ஆரம்பிக்க போகுது. ஆனால் சம்பவம்னு சொல்கிற அளவுக்குலாம் இப்போ ஒன்றும் பெரிய கூட்டம் இல்லை, எதிர்பார்த்ததை விட கம்மியாக தான் இருக்குது. ஆனால் போகிற ஸ்டேஷன்ஸில் பார்க்கலாம், மணியாச்சி, கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர் இந்த செக்ஷனுக்குலாம் ஒரு மெயினான ட்ரெயினாக தான் பேர்ல் சிட்டி இருக்குது. அங்கெல்லாம் க்ரௌட் ஏறுறாங்களான்னு பார்க்கலாம். அதை தாண்டி மதுரை தாண்டிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இதே ஸ்டேஜில் இதே நிலமையில தான் வண்டி போகும். ஜேர்னி ஸ்டார்ட் ஆக இன்னொரு 2 minutes தான் இருக்குது. தூத்துக்குடியிலேருந்து முத்துநகர் டிபார்ட் ஆக போகுது.
சிக்னல் கொடுத்தாச்சு, ப்ரொசீட் பண்ண வேண்டியதான். தூத்துக்குடியிலிருந்து கிளம்பியாச்சு. அன்ரி சவுட் ரோடு பார்த்துருவோமா? காலியாக தாங்க இருக்கு. இந்த க்ரௌச்சும் பார்த்துருவோம். தூத்துக்குடியும் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் ஒரு ஹாப்பனிங்கான பிளேஸ் தான். இந்த மாதிரி நைட் கிளப் கடைகள், நைட் கிளப்னா ஹோட்டல் தான் இங்கே வந்து நைட் கிளப் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய நீங்கள் பார்க்கலாம். ஃபேமஸாக பொரிச்ச பரோட்டா இருக்கும். இப்போ நம்ம கிராஸ் பண்ணி வந்த தூத்தி மேலூர் ஸ்டேஷன். தூத்துக்குடியிலேருந்து முத்துநகர் கிளம்பும் போது ஹால்ட் கிடையாது. பட் இதே வந்து சென்னை எக்மோர்லேருந்து தூத்துக்குடிக்கு முத்துநகர் பேர்ல் சிட்டி வரும்ல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூத்தி மேலூர் ஸ்டாப்பிங் இருக்கு. தூத்தி மேலூர் நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் தூத்துக்குடி போகும். மீளாவிட்டான் இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு முக்கியமான ஸ்டாப்பிங்கா மாறப்போகுது, ஒரு ஜங்ஷனா மாறப்போகுது. தூத்துக்குடி மதுரை லைனுக்கு இங்கிருந்து தான் டைவர்ட் ஆகுது. தூத்துக்குடியின் ஜங்ஷன் மணியாச்சி ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சு. ஸ்டாப்பிங்ஸ் கொஞ்சம் அதிகம் தான். சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரி ட்ரெயினாக இருந்தாலும் ஸ்டாப்பிங்ஸ் நிறையா தான் கொடுத்துருக்காங்க பேர்ல் சிட்டிக்கு. தூத்துக்குடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹால்ட்டு மணியாச்சி. மணியாச்சி தாண்டி பார்த்தீங்கன்னா கடம்பூர், கோயில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், திருமங்கலம், மதுரை. மதுரை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஹால்ட் எல்லாமே கவர் பண்ணி போகுது. மதுரை தாண்டி மெயினான ஜங்ஷன்ஸ் திண்டுக்கல், திருச்சி, அரியலூர், விருதாச்சலம், விழுப்புரம், அப்படி மெயினான ஸ்டாப்பிங்ஸ் மட்டும் தான். திருப்பி மார்னிங் செங்கல்பட்டு, மதுராந்தகம், மேல்மருவத்தூர், திண்டிவனம்னு மார்னிங் நிறைய ஸ்டாப்பிங்ஸ் இருக்கு. அக்டோபர் 2024 மேனுஃபேக்சர் பண்ண லேட்டஸ்ட் கோச் தான் இது. இதில் என்ன மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, இங்கே இந்த சார்ஜிங் பாயிண்ட்ஸில் எக்ஸ்ட்ராவாக கொடுத்த மாதிரி இருக்குது. ஏன்னா யூஸ்வலாக நம்ம பார்க்க மாட்டோம். யூஸ்வலாக அங்கே மட்டும்தான் இருக்கும். பட் இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆல்சோ இங்கே ஹூக்ஸும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது மட்டுமே மற்ற கோச்சஸில் பார்த்துருப்போம். பட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க.
பேர்ல் சிட்டி எக்ஸ்பிரஸில் vlog ஃபர்ஸ்ட் டைம் நான் கவர் பண்ணும்போது இந்த கடம்பூர் ஸ்டேஷன் ஹால்ட்டை நின்னப்ப நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், ஒரு லைட்டு கூட இருந்திருக்காது. அப்போ இருந்த நிலைமைக்கு இந்த பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாகவே ஒரு லைட்டு கூட இருந்திருக்காது. அது இருக்கும் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். பட் அப்போ இருந்ததுக்கு இப்போ எவ்வளவோ பரவாயில்ல, லைனாக வந்து லைட்ஸ்லாம் போட்டாங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா கடம்பூரில் நிற்கக்கூடிய ஒரே சூப்பர் ஃபாஸ்ட் நம்ம பேர்ல் சிட்டி மட்டும்தான், வேறு எந்த சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினும் இங்கே நிற்காது. மற்றபடி அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் தான் நிற்கும். நாகர்கோவில் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் இருக்குது, ஈரோடு செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் இருக்குது, பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் டைப் ஆஃப் ட்ரெயின்ஸ் மட்டும் தான் இங்கே நிற்கும். சூப்பர் ஃபாஸ்ட்டில் இது இங்கே ஹால்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம நின்ன பிளாட்ஃபார்மோட பக்கத்து பிளாட்ஃபார்ம் இன்னும் சூப்பராக இருக்குல்ல, லைட்டிங்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. கோயில்பட்டிலையும் பார்த்தீங்கன்னா பெரிய க்ரௌட்லாம் இல்லை, ஒரு சிலர் மட்டுமே ஏறிக்கிறாங்க. தமிழ்நாடோட டீப் சவுத்லேருந்து சென்னை போகிற ட்ரெயின்ஸு, கார்ட் லைன் வழியாக சென்னை போகிற ட்ரெயின்ஸில் இதுதான் லாஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் வந்து மெயின் லைன் வழியாக தஞ்சாவூர் கும்பகோணம் அந்த லைனில் போகிறதுக்கு திருச்செந்தூர் லாஸ்ட் ட்ரெயினாக இருக்குது. பட் கார்ட் லைன் வழியாக விருதாச்சலம் ரூட்டில் போகிறதுக்கு இதுதான் லாஸ்ட் ட்ரெயினாக இருக்குது. ஸோ லேட் நைட் நீங்கள் கிளம்பி மார்னிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான டைமில் சென்னை ரீச் பண்ணோன்னா பேர்ல் சிட்டி ஒரு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். இங்கே சாத்தூர்லையும் சரி, இதுக்கு முன்னாடி கோவில்பட்டிலையும் சரி, பேர்ல் சிட்டியில் ஏறாமல் நிறைய பேர் பிளாட்ஃபார்மில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்னடா அப்படி ஒரு ட்ரெயின் பின்னாடி வருதுன்னு பார்த்தா 2 முக்கியமான ட்ரெயின்ஸ் இந்த ரூட்டில் ஓடக்கூடியது. ஒன்று வந்து செந்தூர், டெல்டா சைடு போகிறவங்க, மெயின் லைனில் இருக்க பிளேசஸ் போகிறவங்களுக்கு செந்தூர் கரெக்டாக இருக்கும். அதே சமயத்தில் இன்னொரு ட்ரெயின் நாகர்கோவில் டு SMVT பெங்களூரு, இந்த சேலம், ஒசூர், தர்மபுரி, பெங்களூர்லாம் போகிறவங்களுக்கு அது ஒரு கரெக்டான ட்ரெயின் ஆப்ஷன். அதுக்கு தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கோவில்பட்டிலையும் சரி, இங்கே சாத்தூர்லையும் இருக்குது. பேர்ல் சிட்டி எக்ஸ்பிரஸ் கவர் பண்ணுற டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 652 கிலோமீட்டர். தூத்துக்குடியிலேருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் எடுத்துக்கிற டைம் டோட்டலாக 11 ஹவர்ஸ். இங்கே 8:40 எடுக்கிற ட்ரெயின் நாளைக்கு மார்னிங் 7:40 சென்னை எக்மோர் ரீச் ஆகும். இதுக்குள்ளேயே வந்து அந்த எக்ஸ்ட்ரா டைம், ஸ்லாக் டைம் எல்லாமே வந்து அடங்கும். இதே கிலோமீட்டரில் தான் பார்த்தீங்கன்னா நெல்லை எக்ஸ்பிரஸும் இருக்குது. நெல்லை எக்ஸ்பிரஸ் ஒரு 2 கிலோமீட்டர் தான் டிஃப்ரென்ஸ். 650 கிலோமீட்டர் நெல்லை, 652 பேர்ல் சிட்டி. ஃபேர் சேமாக தான் இருக்கும். அன்ரிசர்வ்டு ஃபேரு, சூப்பர் ஃபாஸ்ட் ஃபேரு 215 ரூபா தான் 2 ட்ரெயினுக்குமே. திருமங்கலம் ஸ்டேஷனும் இப்போ நம்ம பார்த்த கடம்பூர் மாதிரி தான். ஜாஸ்தி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸு, சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ்லாம் நிற்கக்கூடிய ஸ்டேஷன் இல்லை. பட் பேர்ல் சிட்டிக்கு மெயினாக இங்கே ஒரு ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க.
மதுரை மக்களுக்கு பேர்ல் சிட்டி பார்த்திங்கன்னா கரெக்டாக அமையும். திருமங்கலமில் இருக்கிறவங்க ஏறிக்கலாம். அண்டர் ரீடெவலப்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மதுரை ஜங்ஷன் ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அப்படியே சைடு ஃபுல்லாக மூடி தான் இருக்கும். பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாகவே சைடில் மூடி வச்சுருப்பாங்க. பேர்ல் சிட்டி எக்ஸ்பிரஸோட ஒரு ஹிஸ்ட்ரி பார்த்தோன்னா உண்மையிலே வந்து ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ வருஷம் ஓடுற ட்ரெயினான்னு வந்து நம்ம ஆச்சரியமாக பார்க்கலாம். தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ், தூத்துக்குடி முத்துநகர் எக்ஸ்பிரஸ் 1880 ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது 145 வருஷமாக இந்த ரூட்டில் ஓடக்கூடிய ஒரு ட்ரெயின். நான் சொன்னேன்ல, தூத்துக்குடி ஸ்டேஷன்லேயே சொன்னேன், அந்த பழைய பில்டிங்ஸ்லாம் காமிச்சு உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன். அவ்வளோ பழமையான ஸ்டேஷனாக தூத்துக்குடி இருந்திருக்கு, அந்த காலத்துலேருந்தே இருந்திருக்கு. ஸோ இந்த ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த தூத்துக்குடி எக்ஸ்பிரஸும் பார்த்தீங்கன்னா 145 இயர்ஸாக இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக ஓடிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் தூத்துக்குடிக்கு சென்னை எக்மோர்லேருந்து 2 டைரக்ட் ட்ரெயின். ஒன்று எப்பயும் இருக்கிற இந்த நைட்டு முத்துநகர் பேர்ல் சிட்டி எக்ஸ்பிரஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டே டைம் ட்ரெயினுங்க. லிங்க் எக்ஸ்பிரஸாக ஓடிட்டு இருந்துச்சு. குருவாயூர் லிங்க் எக்ஸ்பிரஸாக தூத்துக்குடி லிங்க் எக்ஸ்பிரஸ் ஓடிட்டு இருந்துச்சு. பட் அது வந்து கட் பண்ணிட்டாங்க. அந்த லீக்கிங்கர் கான்செப்ட் வந்து எப்போ வந்து சதர்ன் ரயில்வேஸ்லேருந்து எடுத்தாங்களோ அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா குருவாயூர் தூத்துக்குடி லிங்க் வந்து கட் ஆயிடுச்சு. அப்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டே டைம் ட்ரெயினை தூத்துக்குடி மிஸ் பண்ணுது. ஏன்னா ஒரு டைரக்ட் கனெக்டிங்காக மார்னிங் கிளம்புனா வந்து உங்களுக்கு ஈவினிங்குள்ளே தூத்துக்குடியில் இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு கனெக்ஷனாக இருந்துச்சு. பட் அது இப்போ மிஸ் ஆகுது.
அந்த பக்கம் இன்னொரு லெஜெண்டரி ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்கான் காரைக்குடி லைன்லேருந்து. ராமேஸ்வரம் இல்லை கரண்ட்லி மண்டபம் சென்னை எக்மோர் சேது எக்ஸ்பிரஸ். திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் ஹாஃப் த டிஸ்டன்ஸ் நம்ம ஜேர்னியில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 315 கிலோமீட்டர் தாண்டி இருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 335 கிலோமீட்டர்ஸ் 337 கிலோமீட்டர்ஸ் பேலன்ஸ் இருக்குது. அண்ட் இன்னும் நிறையா கிராசிங்ஸும் நம்ம இருக்க வேண்டியது இருக்குது. திண்டுக்கல் தாண்டி பார்த்துருப்பீங்க, நிறையா கிராசிங்ஸ் நம்ம வந்து கேப்சர் பண்ணியிருந்தோம். இதே மாதிரி அடுத்தும் வந்து இன்னும் நிறையா வர வேண்டியது இருக்குது. சென்னையில் கிளம்பின வண்டி எல்லாம் வர வேண்டியது இருக்குது. ஆல்சோ இங்கே ஒரு முக்கியமான விஷயம், பேர்ல் சிட்டிக்கு வந்து க்ரூ சேஞ்ச் ஆகிருக்கு. தூத்துக்குடியிலேருந்து ஒரு க்ரூ வந்தாங்க, அந்த க்ரூ வந்து மதுரையில் சேஞ்ச் ஆகும். மதுரைக்கு அடுத்தபடியாக இங்கே திருச்சியில் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி ரேரான ஒகேஷன்ஸில் தான் டீசல் புல்லிங் ட்ரெயின்ஸை பார்க்க முடியுது. இன்றைக்கி நம்ம சேது பார்த்துருக்கோம். ஆனால் சீக்கிரமே இந்த ட்ரெயினுக்கும் எலக்ட்ரிக் புல்லிங் வந்துடும். ஹாஃப்வே ஜேர்னி திருச்சிலாம் தாண்டி அடுத்து அரியலூர்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம கோச்சோட நிலமை. பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. ஆல்மோஸ்ட் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே படுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்படியே தான் சென்னை வரைக்குமே போக போகுது. விழுப்புரத்துலேருந்து கூட்டம் இறங்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் மோஸ்ட்லி இறங்குறவங்க செங்கல்பட்டு, தாம்பரம், மாம்பழம், எக்மோராக தான் இருக்கும்.
விழுப்புரம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் 15 மினிட்ஸ் ஏர்லியாக இன்றைக்கி நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். செம்ம ஒரு ரன் முத்துநகர். ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஸ்லாக் டைம் இருக்குது, எக்ஸ்ட்ரா டைம் ஷெட்யூலில் இருக்குது விழுப்புரம் ஜங்ஷனுக்கு. சூப்பரான ரன்னு. லைட்டாக வந்து கண்ணசரலான்னு தூங்க போனது, ஆனால் தூங்க முடியாதுங்க. அன்ரிசர்வ்டில் வந்து தூங்கணும்னு நினச்சாலும் தூங்க முடியாது, அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். லைட்டாக வந்து கண்ணசரலான்னு அரியலூர் தாண்டி வந்து லைட்டாக சாஞ்சது. அப்புறம் விழுப்புரத்தில் டக்குன்னு வந்து எந்திரிச்சாச்சு. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா விருதாச்சலம் ஸ்டேஷன் மிஸ் பண்ணியிருப்போம். விருதாச்சலம் தாண்டி விழுப்புரம் தான் டேரெக்டாக. இனி விழுப்புரம் தாண்டி நிறையா ஃபால்ட் இருக்குது இந்த வண்டிக்கு. அது ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்ப்போம். இதுக்கப்புறம் வந்து கவர் பண்ண போகிறது தான். ஒன்ஸ் முழிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த கண் அசறது கூட கிடையாது. ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இங்கே இந்த வண்டி பற்றி, ரேக் ஷேரிங் பற்றி நம்ம பார்க்கவே இல்லை. ஏன்னா இந்த வண்டிக்கு ரேக் ஷேரிங்கே கிடையாது. டெடிக்கேட்டட் ரேக்காக இப்போ ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி கன்னியாகுமரியோட ரேக் ஷேர் பண்ணது தான் முத்துநகர் எக்ஸ்பிரஸ். பட் கன்னியாகுமரிக்கு வந்து ரேக் ஷேரிங் மாற்றிட்டாங்க. இப்போ வந்து கன்னியாகுமரி ஐலாண்ட் எக்ஸ்பிரஸோட, பெங்களூர் ஆப்ரேட் ஆகிற ஐலாண்ட் எக்ஸ்பிரஸோட ரேக் ஷேர் பண்ணுது. ஸோ இந்த வண்டிக்கு வந்து எந்தவித ரேக் ஷேரிங்கும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் டெடிக்கேட்டட் ரேக்காக ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிரைமரி மெயின்டெனன்ஸ் தூத்துக்குடியில் தான் வந்து பிரைமரி மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. செகண்டரி மெயின்டெனன்ஸ், அதாவது கிளீனிங் மட்டுமே சென்னை எக்மோரில். ஃபைனலி நிறையா கூட்டம் ஏறுற ஒரு ஸ்டேஷனுங்க இங்கே திண்டிவனத்தில். மேபி மார்னிங் அந்த ஆஃபீஸ் கோயர்ஸ் இருப்பாங்கல்ல, இந்த செங்கல்பட்டு போகிறவங்க இல்லை தாம்பரம் போகிறவங்க, மார்னிங் டைமில் இங்கே திண்டிவனத்தில் ஸ்டாப் ஆகிற ட்ரெயின்ஸை யூஸ் பண்ணிப்பாங்க. திண்டிவனம், மேல்மருவத்தூர், மதுராந்தகம் இந்த 3 ஸ்டேஷன்லேயுமே பார்த்திங்கன்னா நல்ல க்ரௌட் நம்ம ட்ரெயினுக்கு ஏறியிருக்காங்க. முன்னாடி ஸ்டேஷன்ஸ் மேல்மருவத்தூர், திண்டிவனம் ஆச்சு நிறைய ட்ரெயின்ஸ் நிற்கும். பட் இங்கே மதுராந்தகம்லாம் பார்த்திங்கன்னா லிமிட்டடான ட்ரெயின் தான். அதுவும் இந்த டைமில் இந்த ஒரு ட்ரெயின் மட்டும் தான் இருக்குது. நல்லா ஃபுல்லாகிடுச்சு கோச், 2 கோச்சுமே ஃபுல்லாகிடுச்சு.
சென்னை எக்மோர்லேருந்து நீங்கள் முத்துநகர் எக்ஸ்பிரஸ் ஏறும்போது அன்ரிசர்வ்டில் ஏறும்போது முக்கியமாக நான் வந்து 2 நாள் நோட்டீஸ் பண்ணேன். கரெக்டாக ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் 7:30க்கு சென்னை எக்மோரில் கிளம்புதுன்னா ஒரு 7 o'clock தான் ரேக் வந்து பிளாட்ஃபார்ம்குள்ளே கொண்டு வராங்க. அண்ட் எப்போவுமே வந்து 4th பிளாட்ஃபார்ம்லேருந்து தான் டிபார்ட் ஆகுது. 7:30க்கு இங்கே நைட்டு கிளம்புது. நெக்ஸ்ட் டே மார்னிங் 6:10க்கு தூத்துக்குடி ரீச் ஆகும். இங்கே பக்கத்து பிளாட்ஃபார்மில் மொரட்டால் ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்கான். சாந்த்ராகாச்சி அந்தியோதயா எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி வந்து ஒரு வெனஸ்டே, வாரம் வெனஸ்டே காலையில் 7:45 இங்கேருந்து கிளம்பும். பயணிகளின் பணிவான கவனத்திற்கு வண்டி எண் 1765 நம்ம Pearl City அன்ரிசர்வ்ட் பிளாக் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செம சூப்பராக இருந்துச்சுங்க ஜேர்னி. இன்றைக்கி ஒரு 20 minutes ஏர்லியாகவே யாரும் ரீச் பண்ணிட்டோம். டைமிங் வைஸ் பக்கா. அண்ட் Pearl Cityயை பற்றி உங்களுக்கு தனியாக சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. உங்களுக்கே தெரியும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ட்ரெயின், எவ்வளோ டிமாண்டிங்கான ட்ரெயின்னு. தூத்துக்குடிக்கு இருக்கிற ஒரே ஒரு ட்ரெயின், ஒரு டே டைம் ட்ரெயின் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி லிங்காக இருந்தது தான், பட் இப்போ வந்து ஒரு செப்பரேட் ட்ரெயின் கிடச்சா, டே டைமில் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் க்ரௌடை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடியில் ஆரம்பித்து திண்டிவனம் வரைக்குமே நார்மலான க்ரௌடு, வீக் டே க்ரௌடு. வீக்கெண்டில் இதை எதிர்பார்க்காதீங்க, கண்டிப்பாக ஃபுல்லாக தான் போகும். அண்ட் சென்னையிலேருந்து கிளம்பும் போது இன்னுமே வந்து ஃபுல்லாக போகும். நான் சென்னையிலேருந்து கிளம்பும் போது Pearl City பார்த்துருக்கேன். வீக் டேஸில் கூட ஃபுல்லாக போகக்கூடிய ஒரு ட்ரெயின் தான். திண்டிவனம் தாண்டி பார்த்தீங்கன்னா மற்ற ட்ரெயின்ஸில் ஏறுற மாதிரி அந்த ஆஃபீஸ் போகிறவங்க, செங்கல்பட்டு தாம்பரம்னு ஆஃபீஸ் போகிறவங்க நிறைய பேர் Pearl Cityயை மட்டும் இல்லை அந்த ரூட்டில் வரக்கூடிய எல்லா ட்ரெயின்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. வ்ளாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நைட் ஷிஃப்ட் சீரீஸில் 4வது vlog-ஆக இதை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு vlog இந்த சீரீஸில் பெண்டிங் இருக்குது. மறக்காமல் பாருங்கள் அது என்ன vlog, என்ன ட்ரெயின்னு. இந்த vlog-ஐ இதோட முடிச்சுட்டு நெக்ஸ்ட் vlog-ல உங்களை சந்திக்கிறேன்.